Hi dear beautiful souls, welcome to Magnetic Souls family. இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ரீடிங்க்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ரீடிங் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரீடிங்காக தான் அது இருக்க போகுது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க, நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, பாசிட்டிவாக இருங்க. இன்றைக்கி நமக்கு கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு 5 to 6 கார்ட்ஸ் இருப்போம். 5 கார்ட்ஸ் இருப்போம். ஸோ நமக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேரோவையும் தாண்டி நிறைய ஈர்ப்பு சம்மந்தமான வீடியோஸ், ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ், நிறைய சக்ராஸ், ஹீலிங் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பனை போன மாதிரி ஓப்பனை வச்சு நிறைய விஷயங்கள் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக அது வந்து சப்போர்ட் பண்ணும். நிறையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து கவலைகளில் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கவலை, விரக்தி இருக்க மனசுக்குள்ள. நிறைய தூங்காத இரவுகள் இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் கார்டு நம்ம 9 of Swords பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் பில்லோ இருக்கு, ஆனால் அந்த கேர்ள் வந்து தூங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தூக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து தவிச்சிட்ருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால. சிலருக்கு வந்து அது கில்ட் இருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் இந்த விஷயத்த வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக தெரியலையோ, இல்லை என் மேலே தான் தப்பு, நான் இப்போ ஒரு பர்சனை நம்பி ஏமாந்திட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே சில குற்ற உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சிலருக்கு அதை ஆப்போசிட்டாக இருக்கு. என்னோட அன்பை நீ புரிஞ்சுக்கிற இல்லையா, நான் உன் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், நான் உனக்காக எவ்வளோ பண்ணுறேன், நான் உனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன், என் லைஃப்பில் நான் உனக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். பாட்டம் ஆஃப் த டெக் ஆல்சோ நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து யோசிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தில் வந்து இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு பயம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் சேருமா சேராதா, இது நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்ற பயம், கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ இந்த சினாரியோவில் தான் இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. பிகாஸ் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்ல வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்றனால உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து ரெசனேட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் பர்சனல் ரீடிங். ஆர் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை புதுசாக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அது செட் ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஷாப் 29 days இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு இருக்குது. அதையும் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய இடங்களில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, நீங்கள் ஒரு சில விஷயங்களை இவங்களுக்காக ஸ்டெப் எடுத்துருக்கீங்க. அது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். மேபி நீங்கள் மேரிடான பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு குக்கிங் தெரியாத விஷயம், ஒரு புது ஒரு உணவை வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனுக்காக நீங்கள் அதை பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பாயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சாரீ நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், வேறு ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதற்கான ப்ராப்பரான ஒரு அப்ரிஷியேஷன் வந்து உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருந்து நீங்கள் வந்து கொடுக்கல அவங்க உங்களுக்கு. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தவங்களை மதிக்கலாம். மேபி நீங்கள் அவங்கள மதிக்காமல் இருக்கலாம். ரீடிங் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களாக கூட அது இருக்கலாம். அல்ல அந்த பர்சன், ஆப்போசிட் பர்சன் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்ததும் உங்களுடைய இந்த கவலை, கஷ்டம், இப்போ நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய வேதனைகளுக்கு காரணமாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அது வந்து ஈகோவாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து டவுட்டும் இருக்குது, நான் மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் நம்மளுடைய சேனலே வந்து ரீயூனியனுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் மணிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வந்து ப்ரேயர் யூஸ் பண்ணுறது, மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இதை நான் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்குது. நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும், ஏன் அந்த சைடு எதுவுமே பண்ணலை அப்படின்ற அது சந்தேகத்தையும் தாண்டி நமக்கு எப்படி இருக்கும்னா, நான் மட்டும் ஏன் ஸ்டெப் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீயும் தான் இருந்தால் நானும் தான் இருந்தேன், ஆனால் நான் மட்டும் எடுக்கிறேனோ, அப்போது என்னோட வேல்யூ அங்கே கம்மியாகிடுச்சோ, இல்லை நீ என்னை வந்து ஒரு ஒர்த்தாக ஃபீல் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயுமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அந்த மனநிலைமையில் வந்து இருக்கீங்க. ஆனால் இந்த பர்சன் நீங்கள் இப்போ ரீயூனியனுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வரும்பொழுது ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனோட தான் உங்களை பார்க்குறதுக்கு வந்து அவங்க வரப்போகிறாங்க.
இந்த ரீடிங்ல நமக்கு யூனிவர்ஸோட கைடன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முக்கியமா இதுல எனக்கு தெரியறது என்ன அப்படின்னா, நீங்க அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ரிலேஷன்ஷிப், யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நியரஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏஸ் கார்ட்ஸ் ரெண்டா ஒரு ஏஸ் கார்ட்ஸ் இருக்கு. நமக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்கு, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் கெரியர், உங்களுடைய ஸ்டடீஸ். அதுல ஃபோக்கஸ் பண்ணாம இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க தேவையில்லாம ஸ்டக் ஆயிட்டு இருக்கீங்களோ அப்படின்றது தான் நமக்கு வந்து கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கைட் பண்றாங்க. சரி, நிறைய பேருக்கு நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பட் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பிளான் பண்ண மாட்டீங்க, ஒரு ஸ்டெபிலிட்டாக இருக்க மாட்டீங்க உங்களுடைய கெரியர் அண்ட் உங்களுடைய ஸ்டடீஸில். இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னால இந்த உலகமே உங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்கு, பட் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மோட்டிவேஷன் உங்களை தேடி வர்றதுக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு பிளாக் இருக்குது, அவங்க வந்து உங்களை தேடி வராமல் இருக்கிறதுக்கு சில தடைகளும் இருக்குது. ஆனால் யூனிவர்ஸ் உங்களை சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியதை நீ பண்ண, நீ ப்ரேயர் பண்ணுறியா பண்ணுற, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறியா பண்ணு, ஏதோ பண்ணு. ஆனால் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சில இருக்குது. உன்னுடைய கெரியர் ஓரியன்டாக, உன்னோட செல்ஃப் க்ரோத் ஓரியன்டாக. அதுக்கு நீ ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடாது, ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க. இன்கேஸ் வந்து ஒரு சிலருக்கு அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சே போயிருந்துருக்கலாம். அந்த பர்சன் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகி இது க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு புது சாப்டரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனாலும் அந்த பொண்ணு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க டைம் அண்ட் உங்களுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, அதை வச்சு பயப்படுறாங்க ஒரு சிலர். இது வந்து நார்மலாக நம்ம கவுன்சிலிங் வர்றதுலேயே பார்க்குறது தான். எனக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இது எனக்கு என்னோட ஃப்யூச்சரில் இது தெரிஞ்சிருமோ, என்னோட மாமியார் வீட்டில் என்ன ஆகும், என்னோட பார்ட்னர் எப்படி எடுத்துப்பாங்க, அந்த பர்சனை நீங்கள் சீட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நீங்களாம் ஒரு சில பயங்களை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் உடச்சி எரிஞ்சிருங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் வந்து பயத்தால் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டு இருக்கீங்க. லைக் அது உங்களுடைய ஜாப், கெரியர், ஸ்டடி ப்ளஸ் இந்த ரிலேஷன்ஷிப். ஒரு சிலருக்கு ஸ்டடி ப்ளஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு சிலருக்கு வந்து ஜாப் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ப்ளஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ஏதோ ஒன்று கூட இந்த ரிலேஷன்ஷிப் சேர்த்து இழக்கிறீங்க. இது நம்ம யூனிவர்ஸ் கான்செப்ட் படி பார்த்தாலுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ நீங்கள் பயந்துக்கிட்டு இந்த பர்சன் நம்மளை விட்டு போயிடுவாங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது, நான் ஏமாந்துட்டேன், என் லைஃபே அவ்வளோதான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை நீங்கள் வந்து எடுத்துருங்க. நமக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் கேப் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் நிறைய குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ, நிறைய புது புது வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இதே நம்ம அந்த கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 2 ஏஸ் கார்ட்ஸ் வந்து அதுவும் நியரஸ்ட்டாக வந்திருக்கனால ஏதோ ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறது கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்களே, நான் சொன்ன மாதிரி தடை இருக்குன்னு சொல்கிறேன், அந்த தடைகளை வந்து நீங்களே மைட் பி கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஏன்னா உங்களோட லைஃப் பர்பஸ் வேறு, அதை விட்டு நீங்கள் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கூட சில விஷயங்கள் இப்படி தாமதமாக ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த நீங்களாம் கில்ட் ஆகிட்டு இருக்கீங்கல்ல, அதிலலாம் வந்து வெளியே வாங்க. நீங்களே பயந்து நெகட்டிவாக யோசிக்க அதுதான் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ தேவையற்ற எண்ணங்கள், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறது, பயப்படுறது, குழப்பம், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் கெரியர் உங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி வரணுமோ அதை மாதிரி உங்கள் கைகளில் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ரீடிங் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஆர் வந்து ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஆர் உங்களுடைய மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.